ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு ஷேப் அல்லது ஒரு டெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு நம்ம எலிப்ஸில் போட்ட ஒரு சர்க்கிள் இது. இதில் இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஒரு 3D எஃபெக்டில் இருக்குது. ஸோ வந்துட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் எம்போஸ் ஆகிருக்கு. அடுத்த ஸ்டார்ட் அதுவும் கொஞ்சம் 3D எஃபெக்டில் இருக்குது. அடுத்த ஃபோட்டோஷாப் இதுவுமே இதாக இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. நம்ம நார்மலா வந்துட்டு டைப் பண்ணியிருக்கோம். பட் இதில நம்ம அந்த எஃபெக்ட்ஸ வந்துட்டு ஆட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்துட்டு நமக்கு அந்த 3D எஃபெக்ட்ட குடுக்குது. இத எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். நான் எல்லாத்தையுமே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. ஆம். ஏன் இதுக்கு முன்னாடி எனக்கு டெலீட் ஆகலன்னா வந்துட்டு, நான் அட்லீஸ்ட் ஒரு லேயராவது உங்களுக்கு என்ன இருக்கும்னா வந்துட்டு, Photoshopல இருக்கணும். நான் அந்த லேயரையுமே செலக்ட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, என்னால அத Photoshop சொல்லுது, நம்ம வந்து டெலீட் பண்ண முடியாது அப்டிங்குதுன்னு. ஸோ வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்துட்டு எல்லா லேயரையுமே டெலீட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு லேயர், அது எம்ப்டி லேயரா இருந்தாலும் ஓகே. அது கண்டிப்பா இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம போன இதுல என்ன பார்த்தோம்னா வந்துட்டு, எப்படி வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள கிரியேட் பண்ணி, அத ஃபில் பண்ணி, அந்த ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஈவன் ஆக்கணும். பட் அத விட ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாருங்க. இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு அட்ஜஸ்ட்மென்ட் லேயர்ல போயிட்டு, சாலிட் கலர் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நம்ம என்ன ஃப்ரேம் சைஸ் வச்சிருக்கோமோ, அந்த ஃப்ரேம் சைஸ்க்கு ஒரு சாலிடான கலர் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, ஒரு டார்க் ரெட் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். வச்சுட்டு நான் ஓகே குடுத்தேன்னா, இப்ப எனக்கு இந்த ரெட் வந்துருச்சு. சப்போஸ் இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணா ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல போயிட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த கலர வந்துட்டு நீங்க எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, சிம்பிளா ஒரு சர்க்கிள் நான் போடுறேன். என்னோட எலிப்ஸ் டூல் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு, ஷிஃப்ட்ட குடுத்துட்டு, நான் வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்துட்டு நல்லா பெருசா போடுறேன். அ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா வந்துட்டு, இதுல ஒரு டெக்ஸ்ட்ட ஆட் பண்றேன். ஸோ வந்துட்டு என்னன்னா, டி கமாண்ட கிளிக் பண்ணிட்டு, ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்ட வந்துட்டு பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் எனக்கு பெருசா இருக்கு. ஸோ இத நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா, ரீசைஸ் பண்றேன். ரீசைஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள எடுத்து வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். கொஞ்சம் இப்ப வந்து கீழ வந்துட்டு நான் Photoshop அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஸோ வந்துட்டு நான் ஆல்ட்ட கிளிக் பண்ணிட்டு, நான் திருப்பி டெக்ஸ்ட் டூலுக்கு போல, நான் ஜஸ்ட் இதுலயே வந்துட்டு ஆல்ட்ட கிளிக் பண்ணிட்டு, அப்படியே நான் வந்துட்டு டிராக் பண்ண போறேன். பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டு, ஆல்ட்ட கிளிக் பண்ணிட்டு நான் டிராக் பண்றேன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, நம்ம இத இது பண்றதுக்கு நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருந்தேன். இத ஒண்ணு டபுள் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனுக்குள்ள போகலாம். அப்படி இல்லாட்டி டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிட்டு டி தான் ஷார்ட்கட். அத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, ஃபோட்டோ ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். சரி, இப்ப நம்ம இதுல தான் வந்துட்டு எஃபெக்ட்ஸ வந்துட்டு ஆட் பண்ண போறோம். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, ஆம் இந்த இந்த இது இருக்குல்ல, ஆ இப்போ இதோட கலர் வந்துட்டு என்னன்னா, ஸ்டார்ட் கிரீன் அப்படி குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் இருக்குல்ல, ஸ்டார்ட் என்ன பண்றேன்னா வந்துட்டு நான் ஒயிட் தரேன். ஸோ வந்துட்டு, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சர்க்கிள்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதில நீங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலான்னா வந்துட்டு, இங்க பாருங்க எஃப்எக்ஸ்ன்னு இருக்கா? ஆ இந்த எஃப்எக்ஸ் அதில போயிட்டு நீங்க என்ன பண்ணலான்னா, பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்ன்னு தரலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த எலிப்ஸ்ல வந்துட்டு நீங்க அது குடுக்கணும்னா வந்துட்டு, ரைட் கிளிக் பண்ணிட்டு, நீங்க பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது வந்துட்டு, பெவல் அண்ட் எம்போஸ். ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸா ஸ்ட்ரோக்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு அதில சொல்லிக் குடுத்துருந்தேன். இது வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு பெவல் அண்ட் எம்போஸ். ஸோ இது குடுத்தீங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலா நீங்க குடுத்துட்டீங்க. ஆனா வந்துட்டு உங்களுக்கு இந்த இது எதுவுமே மாறல பாருங்க. ஏன்னா இது வந்துட்டு நார்மலான பிளெண்டிங் ஆப்ஷன்ல இருக்கு. இப்ப நீங்க பெவல் அண்ட் எம்போஸ் குடுத்தீங்கன்னா, இதோட ஆப்ஷன்ஸ நீங்க பார்க்கணும்னா, இத கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணா தான் வந்துட்டு உங்களுக்கு இதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இன்னர் பெவல், அவுட்டர் பெவல் இது மாரி வந்துட்டு உங்களுக்கு நெறைய டைப் இருக்கும். நம்ம இன்னர் பெவலே குடுப்போம். அடுத்து சாஃப்ட் குடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இல்ல எனக்கு வந்து சிசல் ஹார்ட் வேணும்னா, சிசல் ஹார்ட் குடுக்கலாம். சரி நம்ம சாஃப்ட் குடுத்து பார்ப்போம். இல்லாட்டி சிசல் சாஃப்ட்டும் இருக்கு. என்னன்னா இந்த எட்ஜஸ் இதாகும். ஸோ நான் ஸ்மூத்தே குடுக்குறேன். ஸ்மூத் குடுத்துட்டு என்ன பண்றேன்னா வந்துட்டு, இத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதோட டெப்த் எவ்வளோ வேணுங்கிறத நீங்க இது பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல. டெப்த்த நீங்க பண்ண பண்ண அந்த கார்னரோட ஹார்ட்னஸ் வந்து மாறும்.
அடுத்து டைரக்ஷன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு லைட்னிங் வந்துட்டு இந்த இந்த ஆங்கிள்ல இருக்கு. சப்போஸ் இத நீங்க என்ன பண்ணலாம்னா, அப், டவுன் இத சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இதோடைய சைஸ நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இத நீங்க இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதோடைய ஆங்கிள வந்துட்டு நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோடைய ஆங்கிள் வந்துட்டு நீங்க எவ்வளோ வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஜஸ்ட் வந்துட்டு 45 அப்படின்னு சொல்லிட்டு தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது என்னன்னா வந்துட்டு அந்த லைட்ட வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது. ஸோ வந்துட்டு லைட் அண்ட் ஷேடோஸ் வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்துட்டு இந்த உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இத பத்தி நல்ல டீட்டெயிலா பார்ப்போம். இது வந்துட்டு ஷேடோ மோடு, இது வந்து ஹைலைட் மோடோட ஒபாசிட்டி. இப்ப நீங்க இத ஃபுல்லா குறைச்சிட்டீங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு இப்ப லைட்டே வரல. ஃபுல்லாவே குறைச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே வரல. அதே மாரி ஷேடோவ ஃபுல்லா குறைச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஸோ நான் ஷேடோ அ அடுத்து வந்துட்டு இந்த இது ஹைலைட் மோட் 2த்தையும் வைக்கிறேன். இதுக்கும் நீங்க வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்துட்டு இது ரெட் வேணும்னா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா மாறுது பாருங்க. அதே மாரி இதையுமே நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா வந்துட்டு ஒரு கிரீன் வேணுனா வந்துட்டு ஷேடோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கிரீனா மாறும். ஸோ பட் வந்துட்டு நம்ம பிளாக் தான் கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி இதுக்கும் வந்துட்டு லைட்னாலே என்னன்னா, ஒயிட் தான் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இத குடுத்துட்டு, ஓகே குடுத்தோம்னா என்ன ஆகும்னா வந்துட்டு, நமக்கு அந்த 3டி எஃபெக்ட் ஆட் ஆயிடும். அதே மாரி தான் இப்போ நான் வந்துட்டு இந்த ஸ்டார்ட்ட குடுக்குறேன். அதே மாரி எஃபெக்ட்ஸ்குள்ள போறேன். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் குடுக்குறேன். பெவல் அண்ட் எம்போஸ் குடுக்குறேன். அந்த வேர்ட செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க நான் வந்துட்டு ஸ்மூத் குடுக்காம சிசல் ஹார்ட் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இதோடைய டெப்த்த வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிட்டு, சைஸ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ஸ் அ உங்களுக்கு வந்துட்டு இதோட வியூவ நீங்க வந்துட்டு இந்த சைட்ல பார்க்கலாம். நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்ல நீங்க வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு குறைச்சுக்கிறேன். சாஃப்டனும் குறைச்சுக்கிறேன். அடுத்து இது எல்லாமே ஓகே, ஓகே. இதையும் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு Photoshopஅ கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நீங்க ரைட் கிளிக் பண்ணியும் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ள போலாம். இதுக்குள்ள போயிட்டு அதே மாரி பெவல் எம்போஸ் குடுத்துட்டேன். அம் இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுலயுமே வந்துட்டு நான் இந்த இது குடுத்தா தான் இந்த ஆப்ஷன் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, சைஸ வந்துட்டு லைட்டா இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இன்கிரீஸ் பண்ணிட்டு சாஃப்ட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வச்சுக்கிறேன். அந்த இது கிரெயின்ஸ் தெரியாத அளவுக்கு லைட்டா வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேடோ வந்துட்டு லைட்டா கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க்கா இருக்கு. ஸோ ஷேடோ வந்துட்டு நான் லைட்டா குறைச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னா வந்துட்டு, ஓகே அப்படின்னு தரேன். பாருங்க, இப்ப நான் வந்துட்டு இத Photoshopஅ கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு, இத நான் வந்துட்டு ஜூம் பண்ணாலும் அந்த எஃபெக்ட் வந்துட்டு அப்படியே இதாகும். சப்போஸ் இத நான் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல வச்சாலுமே வந்துட்டு என்னன்னா வந்துட்டு, எனக்கு அந்த எஃபெக்ட்டோட தான் வந்துட்டு இதாகும். சப்போஸ் இத நான் எடிட் பண்ணணும். இப்ப நான் பண்ணிட்டேன் எடிட் பண்ணணும்னா ஒண்ணும் இல்லங்க. நீங்க இதில போயிட்டு இந்த Photoshop கீழ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பெவல் அண்ட் எம்போஸ்ன்னு எஃபெக்ட் கீழ இருக்கும். இத நீங்க வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு, மறுபடியும் உங்களுக்கு இது வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும், இல்லாட்டி எக்ஸ்ட்ராவா திருப்பி ஏதாவது ஆட் பண்ணணும் அப்புட்னா கூட நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இத வந்துட்டு மினிமைஸ் பண்றதுக்கு இந்த எஃபெக்ட்ஸ்க்கு பக்கத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு, இத நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு, ஒரு டெக்ஸ்ட் கீழ வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஒரு அதாவது வந்து டெக்ஸ்ட்ல வந்துட்டு இல்லாட்டி ஒரு ஷேப்ல வந்துட்டு 3டி எஃபெக்ட் ஆட் பண்ணுவோம். சப்போஸ் இப்ப நீங்க இந்த ஸ்டார்ட் இந்த 2த்தையும் ஒரே இது கொண்டு போணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இந்த ஸ்டார்ட்டையும் கண்ட்ரோல் குடுத்து இல்லாட்டி ஷிஃப்ட் குடுத்து இந்த எலிப்ஸையும் இது பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி குடுத்துருங்க. அப்புறமேல அந்த குரூப்ப செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல கிளிக் பண்ணிட்டு இத நீங்க குடுத்தீங்கன்னா, அது ஃபுல்லாமே செலக்ட் ஆகும். செலக்ட் ஆயிட்டு நீங்க இத வந்துட்டு ஃபுல்லா மூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு வந்து தனித்தனியா மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு சூப்பரான ஒரு கான்செப்ட்டோட மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.